எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான உளுந்து வடையும் டேஸ்டியான சட்னியும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வடை எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். வடை பொசு பொசுன்னு வர்றதுக்கு நம்ம சேர்க்குற உளுந்து ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வடைக்கு ஊற வைக்கணும். இதுக்கு 2 கப் உளுந்தும் 1/2 கப் சீக்ரெட் பொருளும் சேர்க்க போகிறேன். உளுந்துலையும் 2-3 வெரைட்டி இருக்குது. நம்ம நார்மல் உளுந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மகாராஜா உளுந்துன்னு கேட்டுவாங்க. அந்த உளுந்தில் செஞ்சு பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். பொதுவாக வடை செய்யும் போது எல்லாரும் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு பச்சரிசியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது வடை ரொம்ப நேரத்துக்கு மொறு கருகருன்னு இருக்கும். இப்போது உளுந்தையும் பச்சரிசியும் ஒன்றா சேர்த்து இதை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அரைக்கலாம். பாருங்க, உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். உளுந்தோ அரிசியோ நம்ம கிரைண்டரில் அரைச்சாதான் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். நம்ம அதிகமான குவான்டிட்டியில் அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம். பட் அதை விட அரைக்கிறத விட அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். பட் நான் எப்போவுமே ரொம்ப அரைச்சி வச்சுக்கிட மாட்டேன். 2-3 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கிடுவேன். அதனால் நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன். இப்போது உளுந்தை அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு. இதை அரைச்சிடலாம். பட் என்ன, கிரைண்டரில் போடும்போது ஒரே டைம்லேயே சேர்த்து அரைச்சிடுவோம். ஆனால் மிக்சியில் ஒரு 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாவை அரைச்சி எடுத்தியாச்சு. மாவை பாருங்களேன், நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கு. இதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, மாவு தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை 2 மணி நேரம் வச்சுட்டு தான் சுட போகிறேன். பாருங்க, மிக்சி ஜார்லேருந்து நான் கவுத்தி காமிக்கிறேன். மாவு கீழேயே விழலை. ஸோ அந்த அளவுக்கு இது திக்காக இருக்குது. நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கூட பின்னாடி சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் இட்லி, தோசை, இந்த மாதிரி உளுந்து வடை எல்லாத்துக்குமே நான் மகாராஜா உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மற்ற உளுந்தில் அரைச்சி செஞ்சு பார்த்தேன், இந்த அளவுக்கு சாஃப்டாக வரல. இதில் நான் சமையல் சோடா சேர்க்கலை. இதை ஒரு 2 மணி நேரம் கழித்து சுடலாம். 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தேன்னா பத்தாதுன்னு சொல்லிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அப்புறமா இதில் கட் பண்ண 100 கிராம் பல்லாரி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சியை துருவி எடுத்துருக்கு. அதை சேர்த்துட்டு கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முழு மிளகாய் சேர்த்தண்டா பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ வாயில் தட்டுப்படும். இந்த மாதிரி மிளகுத்தூளை சேர்த்தண்டா அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போது சட்னிக்கு மட்டும் அரைச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வடையை சுட ஆரம்பிக்கலாம். அடுத்து கோகனட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி மல்லி இலை, கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கும் போது சட்னி நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கிறேன். நான் இஞ்சியும் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கிடலாம். இந்த உளுந்து வடைக்கு கோகனட் சட்னி காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இதுவும் செய்வோம், இல்லைன்னா கர்டு வடை, சாம்பார் வடை இந்த மாதிரியும் செய்வோம். இப்போது சட்னி தயார். அடுத்து நம்ம உளுந்து வடையை ஃப்ரை பண்ணலாம். இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா மாவு தண்ணி ஆயிரும். இப்போது வடைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு சென்டரில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போனா மாவு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவை தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே அப்படியே புஷ்ஷுன்னு கிளம்பி வந்துருச்சு. இது ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ இதை இந்த மாதிரி ஓட்டை போட்டு செய்யலாம், இல்லைன்னா குட்டி குட்டி போண்டா மாதிரியும் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதில் சமையல் சோடா சேர்க்காமலே நல்ல மொறுன்னு சாஃப்டாக வந்திருக்கு. ஆனால் இதுக்கு நம்ம கொடுக்குற டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம மாவு அரைச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுடலாம். இதுவே நீங்கள் மாவு அரைச்ச உடனே சுடுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சமையல் சோடா சேர்க்கணும். எண்ணெய் குடிக்கும், மறந்துடாதீங்க. பாருங்கள், வடையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஸோ எண்ணெயே குடிக்கல. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.